நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ சில வேர்ட்ஸை நம்ம பார்க்க போறோம். அத பிராக்டிஸுக்காக இருக்கட்டும். பாருங்க, நா மா நாம். நாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெயர். நா மா நாம். எப்படி சொல்லணும்? நாம். नाम அப்படின்னா பெயர். ஃபார் எக்ஸாம்பிள், तुम्हारा नाम क्या है? तुम्हारा உன்னுடைய, நாம் அப்படின்னு சொன்னா பெயர். क्या है என்ன. தாம் தா மா தாம் தா மா தாம். தாம் அப்படின்னு சொன்னா விலை. அடுத்தது மா தா மாதா. மாதா அப்படின்னு சொன்னா அம்மா. மா தா மாதா. மாதா அப்படின்னு சொன்னா அம்மா. அடுத்தது மதி. மதி. மதி அப்படின்னு சொன்னா மனசு. ஓகேங்களா? மதி மதி. நெக்ஸ்ட் சீதா. சீதா எப்படி எழுதணும்? சீதா சீதா. சீதான்றது ஒரு பெயர். இது கீதா. கீதா எப்படி? கா எழுதிட்டு தென் இப்படி போட்டுட்டு தா எழுதிட்டு கால் போட்டிங்கன்னா கீதா. கீதான்றதும் ஒரு பெயர். அடுத்தது தா தி. தாதி. தாதின்னா அப்பாவுடைய அம்மா, பாட்டி. தா தி தாதி. தாதின்னா பாட்டி. அடுத்தது காதி. காதி. காதின்னா கதர். அதான் காதி ஷர்ட்ஸ்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் கதர் சட்டை, கதர் வேஷ்டின்னு சொல்றோமே, அந்த காதி அப்படின்றது. கா தி காதி. நெக்ஸ்ட் கு ந குண். கு ந குண். குண் அப்படின்னு சொன்னா குணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திரும்பியும் ஒரு தடவை பார்ப்போம். நா ம நாம். நாம் அப்படின்னு சொன்னா பெயர். தா ம தாம். தாம் அப்படின்னு சொன்னா விலை. ஒரு பொருளோட விலை என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு इसका दाम क्या है, இதுக்கு விலை என்ன, இல்ல दाम क्या है அப்படின்னு சொல்லி கேட்கலாம். விலை என்ன அப்படின்ற அர்த்தம். இப்போ ஏதாவது கடைக்கு போறீங்க, நீங்க விலையை பத்தி கேட்குறீங்கன்னா தா மா தாம். அடுத்தது மாதா. மாதா மாதா. மாதா அப்படின்னு சொன்னா அம்மா. ஸோ तुम्हारा माता जी कहाँ है, உன்னுடைய அம்மா எங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ மாதா அப்படின்னு சொன்னா அம்மா. மதி. மதி அப்படின்னு சொன்னா மனசு, மைண்ட் அப்படின்றத நம்ம சொல்றோம். சீதா. சீதான்றது ஒரு பெயர். சீதாக்கோ புலாவோ. சீதாவை கூப்பிடு அப்படின்றது வார்த்தை. கீதா. கீதா இது பகவத்கீதாவும் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல ஜெனரலா லேடிஸோடைய பேரு கீதாவாவும் எடுத்துக்கலாம். தா தி. தாதி பாட்டி. மேரி தாதி முझे सारा कथाएं सुनाती है அப்படின்னு சொன்னா மேரி தாதி என்னுடைய பாட்டி. மேரி தாதி. மேரி என்னுடைய, தாதி பாட்டி. சாரி எல்லா விதமான, கதாயே கதைகள், சுனாதி சொல்லி கற்று சொல்வார்கள் அப்படின்றது அர்த்தம். காதி. காதி அப்படின்னு சொன்னா கதர், கதர்ன்னு சொல்றோம் இல்லையா அது. ஸோ அடுத்தது குண். குணம். ஹமே अच्छे गुण होना चाहिए. ஸோ
நமக்கு நல்ல குணங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். குணம் அப்படின்றது ஹிந்தியில் குண். அடுத்தது குல். கு லா எப்படி எழுதணும்? கு லா குல். குல் அப்படின்னு சொன்னா மொத்தம். சுப் சு ப சுப். சுப் அப்படின்னு சொன்னா ஒரு அர்த்தம் வந்து சைலண்டா இரு, இன்னொரு அர்த்தம் சுப்புன்னா மறைச்சி வைக்கிறது. சுப் அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல சைலண்ட், சுப் ரஹோ அமைதியா இரு, சைலண்டா இருன்னு சொல்றோம் இல்லையா, அது. கஹா சுப்பா ஹே எங்க மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது என்ன, எங்க மறைச்சி வச்சிருக்க. இந்த சுப்பு இன்னொரு இடத்துல என்ன அர்த்தம்? மறைத்தல். சூர் நம்ம சொல்லுவோமே, வீரன் சூரன் தீரன் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த சூரன்னு சொல்றது தான் சூர்னு சொல்லுவோம். சூ ரா சூர். அதுதான் மைசூர் என்ற பேருக்கு வந்து மைன்னா நான், சூர் அப்படின்னா சூரன். அந்த ஊருக்கு அந்த பேர் அதனால தான் வந்தது. ஸோ சூர், மைசூர். இங்க சூர். அதுவே சுர் அப்படின்னு சொன்னா, சுர் அப்படின்னு சொன்னா தேவன், தேவர்கள் அப்படின்றது அர்த்தம். சூருன்னு சொன்னா வீரன் தீரன் சொல்ற வார்த்தை. தூர் தா எழுதிட்டு தூர். தூர் அப்படின்னா தூரம். கூலி. அப்போ சில பேருக்கு வந்து நம்ம டெய்லி சேலரின்றது சொல்றவங்கள வந்து நம்ம கூலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குருப்பா. குரு இது கா. கா கிட சி போட்டிங்கன்னா குரு. குருப்பா. கிருப்பா அப்படின்னு சொன்னா மகிமை, அருள் அப்படின்னு, கிருபை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது. ரே லா ரேல். ரேல் அப்படின்னு சொன்னா ட்ரெயின். ரே லா ரேல். நெக்ஸ்ட் தேஷ. தேஷ். தேஷ்னா நாடு. லை லா. லை லா அப்படின்னு சொன்னா பேரு. தே ஷா தேஷ். லை லா லைலா. லைலான்றது ஒரு பெயர். இப்போ பாருங்க, கு லா குல். குல் அப்படின்னு சொன்னா மொத்தம். மொத்தம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம். குல் கித்னா ஹுவா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம். சுப் சுப் ரஹோ. சூர் அப்படின்னு சொன்னா வீரன். ரமேஷ் ஏக் சூர் ஹே ரொம்ப வீரமானவன் அப்படின்னு அர்த்தம். யஹான் சே. யஹான் சே இங்கிருந்து. துமாரா கர் கித்னா தூர் ஹே இங்கிருந்து உன்னுடைய வீடு எவ்வளவு தூரம். யஹான் சேன்னா இங்கிருந்து. துமாரா கர் உன்னுடைய வீடு. துமாரான்னா உன்னுடைய, கர் வீடு. கித்னா எவ்வளவு, दूर है எவ்வளவு தூரம். आज हमें गोपाल को கூலி दिया அப்படின்னா நாம இன்னைக்கு கோபாலுக்கு கூலியை சம்பளத்தை கொடுத்தோம். कृपा यह भगवान की कृपा है. இது यह பகவான் கி கடவுளின், கிருப்பை அருள் அப்படின்றது தான் இந்த கிருப்பா. रेल रेल ठीक समय पर आया. ட்ரெயின் கரெக்ட் டயத்தில் வந்தது. रेल ठीक समय पर கரெக்டான நேரத்திற்கு வந்தது அப்படின்றது ஆயா. தேஷ் हमारा देश भारत है. நம் நாடு பாரதம். அடுத்தது லைலா. லைலான்றது ஒரு பெயர். அடுத்தது கோயல். கோ யா இல். இது வரைக்கும் 2 letter வேர்ட்ஸை பார்த்தீங்க. இனிமேல் நம்ம இங்கே 3 letter வேர்ட்ஸும் மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோ ய ல கோயல். கோயல் அப்படின்னு சொன்னீங்கன்னா குயில். அடுத்தது மவுத். மவுத் மவுத் அப்படின்னு சொன்னா மரணம், மிருத்யு. ஹிந்தியில் மிருத்யு மவுத் அப்படின்னு சொல்லுவோம். ஔர் ஔ எழுதிட்டு ரா ஔர் ஓர் அப்படின்னு ஹிந்தியில் பேசும்போது வரும். அடுத்தது ஔர் அப்படின்னு சொன்னா மற்றும். அடுத்தது கம்ஸ். கம்ஸ் அப்படின்னு சொன்னா கம்சன் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது கம் ச கம்ஸ். அடுத்தது த தம் ட தண்ட். தண்ட் அப்படின்னா தண்டனை. காஷி காஷி. காஷி அப்படின்னு சொன்னீங்கன்னா நகரம். துக்கி து கி துக்கி. துக்கி அப்படின்னு சொன்னா துக்கமாக இருக்கிறது. கைசே கை சே கைசே. கைசேன்னா எப்படி. கணேஷ கணேஷ். கணேஷ கணேஷ். கணேஷ்ன்றது ஒரு பெயர். கணேஷ்ன்றது கடவுள், கடவுளுடைய பெயர். இப்போ கோயல். கோயல் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா குயில். குயில் குயிலின் பாட்டு அழகாக இருக்கும், இல்லை இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கோயல் கா கீத் மதுர் ஹே. மதுரமாக இருக்கும். மதுரம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இல்லை கோயல் கா ஸ்வர் அல்ல கோயல் கா கீத் மீட்டி ஹே. சிம்பிளாக சொல்கிறீங்கன்னா மீட்டி ஹே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கோயல் கா கீத் மீட்டி ஹே. அப்போ குயில் பாட்டு இனிமையாக இருக்கும். மவுத். மவுத் அப்படின்னு சொன்னா மரணம். மேரி மேரி மாதா கா மவுத் கல் ஹுவா அப்படின்னு நம்ம சொன்னா என்னுடைய அம்மாவின் மரணம் நேற்று நடந்தது. அடுத்தது ஔர். ஔர் அப்படின்னு சொல்லும்போது மற்றும். மற்றும் அப்படின்னு ராமு ஔர் சோமு காத்தா ஹே அப்படின்னு சொன்னா ராமுவும் சோமும் பாடிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். கம்ஸ். கிருஷ்ண கா மாமா கம்ஸ் ஹே. கிருஷ்ணனுடைய மாமா கம்சன். தண்ட். தண்ட் அப்படின்னா பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட்னு சொல்லும்போது தண்ட். இஸ்கா தண்ட் கியூ நஹி தியா. இவனுக்கு தண்டனை ஏன் கொடுக்கவில்லை. இஸ்கா தண்ட் இவனுக்கு. தண்ட் தண்டனை. கியூ ஏன். நஹி தியா கொடுக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் காஷி. காஷி ஏக் புண்ணிய க்ஷேத்ர ஹே. காஷி அப்படின்றது ஒரு ஊர். அந்த காஷி அப்படின்னு சொன்னால் ஒரு புனிதமான ஸ்தலம் அப்படின்றது புண்ணிய க்ஷேத்ர ஹே அப்படின்றது அர்த்தம். துக்கி. துக்கி அப்படின்னா துக்கமாக அப்படின்றது. மேரே பாஸ் பைசா நஹி ஹே இஸ்லியே வே துக்கி ஹே. அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். கைசே எப்படி. தும் கைசே ஹோ நீ எப்படி இருக்கிறாய். ஆப் கைசே ஹே நீங்க எப்படி இருக்கீங்க. ரமேஷ் கைசே ஹோ ரமேஷ் எப்படி இருக்க. இந்த மாதிரி கைசே அப்படின்னா எப்படி. மை யஹான் சே கைசே சல் சக்தா ஹூ நான் இங்கிருந்து. மை யஹான் சே இங்கிருந்து. கைசே எப்படி. சல் சக்தா ஹூ போக முடியும் அப்படின்றது அர்த்தம். கணேஷ். கணேஷ் அப்படின்னு சொன்னா கணேஷ்
பிரதம் தேவதா ஹை. கணேஷ் தான் கடவுள்கள்ல முதன்மையான கடவுள் அப்படின்றது அர்த்தம். அடுத்த வார்த்தை மோகன். மோகன்ன்றது ஒரு பெயர். மகேஷ். மஹேஷ். மகேஷ். மோஹின். மோகன். அதாவது ஏன்னா லாஸ்ட்ல வர லெட்டர் உயிரெழுத்தா உயிர்மெய் எழுத்தா இருந்தாலும் புள்ளி வச்சு தான் நம்ம சொல்லணும். அதனால மோகன். மகேஷ். ராதிகா. ராதிகா. சுதாமா. இதெல்லாம் ஒரு பெயர்கள் தான். சுதாமா. சூரஜ். சூரஜ். கிருபாலு. கிருபாலு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கிருபை, ரொம்ப தயவு செய்து அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில், அந்த மாதிரி தயவு கூர்ந்து அப்படின்லாம் கொஞ்சம் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறது தான் கிருபாலு. தீவான். தீவான் அப்படின்னு சொன்னால் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் தான் நம்ம தீவான்னு சொல்கிறோம். மதுரா. மதுரா. மதுரான்றது கிருஷ்ணருடைய ஜென்மபூமி. மதுரைன்னு சொன்னால் தமிழில் இருக்கிற ஊர். நாகூர். நாகூர்ன்றது நாகூர் தர்கான்னு சொல்கிறோமே அதுதான். உஜ்ஜைன். உஜ்ஜைன். கொச்சி. கொச்சின்னு சொல்கிறோமே அதுதான் கொச்சி. மைசூர். மைசூர். காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். தூத்துக்குடி. தூத்துக்குடி. திருப்பதி. திருப்பதி. பண்டித். பண்டித் அப்படின்னு சொன்னா பண்டிதர் அப்படின்னு சொல்றோமே அதுதான். குர்சி. குர்சி. குர்சின்னா சேர். பாஜார். பாசார். பாசார் அப்படின்னு சொன்னா மார்க்கெட். இதுதான் இந்த வார்த்தைகள்.